நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் 7 இடங்களில் டெபாசிட்டை இழக்கும் என்ற உளவுத்துறை சொன்ன தகவலால் அதிர்ச்சியடைந்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். எந்தெந்த இடங்களில் எல்லாம் தோல்வியடையும், மேலும் கடந்த 10 ஆண்டுகளில் ஆட்சியை கைப்பற்ற முடியாத அவலை நிலையில் இருந்த திமுக 2021ஆம் ஆண்டு புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களது மறைவிற்கு பிறகு 3.5% வித்தியாசத்தில்தான் திமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொண்டது. அது மட்டுமல்ல, புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை அதிமுக மிகப்பெரிய அளவில் வெற்றியை தான் தேடி தந்தது. மேலும் திமுகவே ஆட்சி அதிகாரங்களில் வரவிடாமல் பிரச்சாரங்கள் செல்லும் போதெல்லாம் திருட்டு திமுக என்றுதான் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவும் கலைஞர் அவர்களுக்கு எதிராகவும் பிரச்சாரத்தை மேற்கொள்வார் மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள். தற்பொழுது ஆட்சி அதிகாரங்கள் கைக்கு வந்த பிறகு தமிழக மக்கள் மனதை மாற்றும் விதமாக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் என்று பார்த்தால் சொன்னதை விட மிகப்பெரிய அளவில் மோசமான நிலைமைக்குத்தான் தமிழகத்தை தள்ளிவிட்டார். குறிப்பாக 350 வாக்குறுதிகளில் 2 கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை. நீட் எதிர்ப்பாக இருக்கட்டும், அனைத்து குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்குவதாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களை முட்டாளாக்கும் நோக்கத்துடனும் தங்களது குடும்ப சொத்துக்களை பெருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தற்பொழுது வரை திமுக பயணித்து வருகிறது என்ற குற்றச்சாட்டையும் தற்பொழுது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டுள்ளார். மேலும் தற்பொழுது 7 தொகுதிகளில் திமுக படுதோல்வி அடையும் என்ற உளவுத்துறை சொன்ன தொகுதிகள் எவையெல்லாம் என்று நாம் பார்க்கும் பொழுது நீலகிரி, தூத்துக்குடி, தேனி மற்றும் மதுரை, வடசென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை இவை அனைத்தும் திமுகவின் கோட்டையாகத்தான் இருந்துள்ளது. ஆனால் தற்பொழுது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அனைத்து இடங்களிலும் 7 இடங்களில் டெபாசிட்டை இழக்கக்கூடும் என்றும் முன்னாள் எம்பிக்கள் தான் தற்பொழுது இந்த இடங்களில் எல்லாம் போட்டிகளை போட்டுள்ளனர். இந்த தொகுதிகளில் அனைத்தும் திமுக டெபாசிட்டை இழக்கும், மீண்டும் ஆட்சி கைப்பற்ற முடியாது. 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியையும் கைப்பற்ற முடியாது, எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் கைப்பற்ற முடியாது, 3வது அணியாக தள்ளப்படும். மேலும் எதிர்க்கட்சியாக பாஜக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் உளவுத்துறையும் தற்பொழுது கூறியுள்ளது. ஏனென்றால் தற்பொழுது வரை தமிழகத்தில் கொலை, கொள்ளை சம்பவங்கள், கள்ளச்சாராயம், போதை மருந்து கடத்தல், குட்கா அதிக அளவில் மக்கள் இதுவரைக்கும் எதிர்பார்க்காத வகையில்தான் தற்பொழுது தமிழகத்தில் நடந்து வருகிறது. பல கேள்விகள் திமுக அரசு மீது ஒவ்வொருவரும் எழுப்பப்பட்டு வருகிறார்கள். ஜூன் 3ஆம் தேதி தமிழகத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது. இதில் ஆளுநர் RN ரவி அவர்கள் திமுக அரசிற்கு எதிராக பல்வேறு கேள்விகளையும் முன்வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பதாக ஆளுநர் மாளிகையில் இருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த முறை ஆளுநர் RN ரவி அவர்கள் வெளிநடப்பு செய்ய மாட்டார், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் வெளிநடப்பு செய்வார் என்ற செய்தியை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.